Welcome to RKV Science Talk. I am Dr. Keerthika. நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது theory of chemical evolution. இந்த தியரியில என்ன சொன்னாங்க அப்படின்னா early earth primitive earth atmosphereல இருந்த physical forces like volcano eruption, lightning and sunlight in presence of the gases released from the volcano eruptions like carbon dioxide, ammonia, methane, water vapor and presence of water. There is reaction among these two leads to formation of simple organic molecules அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஓப்ரைன் என்ன சொன்னாங்கன்னா இது மாதிரி ஃபார்ம் ஆன சிம்பிள் ஆர்கானிக் மாலிகுல்ஸ் இந்த ஓஷன்ல ஃபார்ம் ஆனதெல்லாம் they polymerize to form a complex organic molecules மாதிரி அந்த complex organic molecules they form a colloidal aggregates they formed co-acervates அப்படின்னா colloidal aggregates in the water media aqueous mediaத்துல they formed colloidal aggregates அப்படின்னு சொன்னாங்க. These colloidal aggregates later leads to the primitive cell of the earth அப்படின்னு ஓப்ரைன் சொன்னாரு. ஹால்டைன் என்ன சொன்னாரு அப்படின்னா இதே மாதிரி இருந்த earthல இருந்த ocean வந்து it's like a chemical laboratory powered by the sunlight and UV radiation in presence of ammonia. It leads to production of organic molecules அப்படின்னு ஹால்டைன் சொன்னாங்க. ஸோ இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு மில்லர் உரே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு இதில் வந்து வாட்டரை வந்து பாயில் பண்ணி அதுலேருந்து வர வேப்பர்ஸை வந்து ஒரு கேஸ் இருக்க ஒரு சேம்பருக்கு வந்து பாஸ் பண்ணார். அதில் வந்து இந்த அட்மாஸ்பியர் இருந்த அதே கேஸஸை வந்துட்டு இந்த கேஸஸை உள்ளே வச்சு இந்த லைட்னிங்க்கு வந்து டங்ஸ்டன் எலக்ட்ரோட் வச்சு கரண்ட் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணார். டிஸ்சார்ஜ் பண்ணி இதில் வர இதை வந்து கீழே வந்து கலெக்ட் பண்ணார். இது மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டை 1 வீக் ரன் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா இதிலேருந்து வர வாட்டர் வேப்பர் இங்கே இருக்கிற கேஸோட இந்த லைட்னிங் எஃபெக்ட் வரும்போது இதில் இருந்து கீழே வந்து ஆர்கானிக் மாலிகுல்ஸ் வந்து சிந்தசிஸ் ஆகிடுச்சு. நிறைய ஆர்கானிக் மாலிகுல் அசிட்டிக் ஆசிட், ஃபார்மால்டிஹைட் ப்ளஸ் இதில் எல்லா அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே வந்து சிந்தசிஸ் பண்ண முடியுது. ஸோ அந்த எர்த்தோட அட்மாஸ்பியரில் இருந்த அந்த கேஸை with the available energy, solar energy, lightning, chemical reaction ஒரு ஆர்கானிக் மாலிகுல் அமோனியா லேபில் ப்ரொடியூஸ் பண்ண முடிகிற மாதிரி நேச்சராகவும் அமினோ ஆசிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். ஓஷன் வாட்டரில் by the conditions provided by the earth atmosphere, all the simple organic molecules like carbohydrate, proteins, amino acids, fatty acids, nucleotides எல்லாமே வந்து சஸ்பெண்ட் ஆகி ஓஷன் லுக்ஸ் லைக் அ ப்ரீபயோட்டிக் சூப் மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ இதில் சிம்பிள் ஆர்கானிக் மாலிகுல்ஸ் கார்போஹைட்ரேட்டை நிறைய சிம்பிள் சுகர்ஸை பாலிமரைஸ் பண்ண யூ கேன் கெட் அ polysaccharide. Similarly, when the amino acid get polymerized, they can produce a protein. But the amino acid, as the name suggests, amino acid they have a amino group, and the acid means they have an acid group. So when the ரெண்டு அமினோ ஆசிட் சேர்ந்து ஒரு பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகி ப்ரோட்டீன் ஆகணும் அப்படின்னா இது வந்து ஒரு டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன். வாட்டர் வந்து எஸ்கேப் ஆச்சுன்னா அமினோ ஆசிட் 1 அமினோ ஆசிட் 2 பாண்டிங் ஆகும். ஸோ இப்போ அந்த வாட்டர் ரிலீஸ் ஆகணும்னா டீஹைட்ரேட் ஆகணும்னா ஹை டெம்பரேச்சர் வேணும், விச் இஸ் ப்ரொவைடட் பை த earth's atmosphere of volcano, sun and that give the atmosphere of high temperature for the amino acid to bind together to produce the proteins. Similarly, fatty acid, acetic acid, when we add a lot of carbon chain, you can get a fatty acid. இது மாதிரி simple organic compounds and the earth atmosphere form ஆனதெல்லாம் they can get polymerized to complex organic compound. இப்போ எல்லா living organisms made up of 3 essential elements which are carbohydrate, proteins and amino acids, proteins and fatty acids. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் earthல வந்து அந்த அட்மாஸ்பியரில் they are able to produce. ஸோ ஆனால் அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் இருந்தால் தான் லிவிங் ஆர்கானிசமில் ரீப்ரொடியூஸ் ஆகணும். அது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ப்ரீபயோட்டிக் சூப்பில் நிறைய நியூக்ளியோடைட்ஸ் வந்து சஸ்பெண்ட் ஆகி இருந்துச்சு. நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னா என்னென்னா they have a ribose sugar, a base and a phosphate. The base can be either an adenine, guanine, uracil or a cytosine. So nucleotide அப்படின்னா they have a ribose in the phosphate as a backbone with the base adenine or guanine or uracil or a cytosine. So the ribose phosphate with adenine is a adenine nucleotide. அதே மாதிரி ribose phosphate with guanine is a guanine nucleotide. இது மாதிரி nucleotides were lot of nucleotides were suspended in the ocean. So இந்த ப்ரீபயோட்டிக் பூலில்
நிறைய நியூக்ளியோடைட்ஸ் அடினைன், குவானைன், யூராசில், சைட்டோசின் நியூக்ளியோடைட்ஸ் மாதிரி நிறைய நியூக்ளியோடைட்ஸ் சஸ்பெண்ட் ஆயிருந்துச்சு. These nucleotides started bonding with each other ஆகி இப்படி செயின் மாதிரி ஃபார்ம் ஆச்சு. இந்த நியூக்ளியோடைட்ஸ் எல்லாம் பாண்ட் ஆகி செயினாக ஃபார்ம் ஆகுது, became an RNA. அப்படி இந்த ஃபார்ம் ஆகிற RNA வந்து இந்த ரைபோஸ் அண்ட் பாஸ்பேட் பேக் போனில் இந்த பாண்ட் இதுக்கு நடுவில் ஃபார்ம் ஆகிற பாண்ட் வந்து வீக்காக இருந்தனால தே கெட் பிரேக் டவுன் ஆகிட்டே இருந்துச்சு, ஃபார்ம் ஆக பிரேக் டவுன் ஆகிட்டே இருந்துச்சு. பட் சில RNA மாலிகுல் ஒரு ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் GUCGA அப்படிங்கிற சீக்வன்ஸில் RNA ஃபார்ம் ஆகிற RNA ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா எந்தெந்த RNA எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேபிள் சீக்வன்ஸை ரெக்ரூட் பண்ணுதோ அந்த RNA எல்லாம் பிரேக் டவுன் ஆகாமல் ஸ்டேபிளாக இருக்க முடிஞ்சுது, அதனோட செயினை வந்து அது லென்த்தன் பண்ண முடிஞ்சுது. ஸோ அது மாதிரி தோஸ் ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸ் தே ஸ்டார்டட் எலாங்கேட்டிங் and they remain stable in that pool. அப்போ அது ரொம்ப ஸ்டேபிளாக இது இந்த சைடில் இருக்கிறது எனர்ஜி கம்மியாக இருக்கிறது பிரேக் ஆகி அதனுடைய பாப்புலேஷன் கம்மியாகிட்டே இருந்தது. வேறஸ் இந்த லென்த்தாக இருக்கிற RNA வந்துட்டு ஸ்டேபிளாக இருக்கிறதுனால அதனுடைய பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. தட் இஸ் த நேச்சுரல் செலெக்ஷன் ப்ராசஸ்னால இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. அப்படி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பித்த இந்த RNA ஸ்டேபிளாக இருக்கிறனால தே ஆர் ஏபிள் டு ரெப்ளிகேட் தெம்செல்ஸ், ரெப்ளிகேட் அதனால் பண்ண முடியுது. அதில் என்ன பண்ணிச்சு அப்படின்னா இதை வந்து இந்த RNA டெம்ப்ளேட்டை ஆக்ட் பண்ணி இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக இன்னொரு RNA ஸ்ட்ராண்டை அது சிந்தசிஸ் பண்ணிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இப்படி ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் பேஸ் பேரிங்னு பேர். அப்படின்னா அடினைன் ஆல்வேஸ் கம்பைன்ஸ் வித் யூராசில், சைட்டோசின்னா குவானின் கூட தான் கம்பைன் ஆகும். ஸோ இங்கே அடினைன் இருந்தால் இங்கே யூராசில், இங்கே G இருந்தால் இங்கே சைட்டோசின், C இருந்துச்சுன்னா இங்கே G, யூக்கு A, ஏக்கு U, Cக்கு G, யூக்கு A, Gக்கு C, யூக்கு A. இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கிற பேஸோட பேர் பண்ணி இன்னொரு RNA ஸ்ட்ராண்ட்லேருந்து இன்னொரு RNA ஸ்ட்ராண்ட் சிந்தசிஸ் ஆச்சு. ஹை டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து செப்பரேட் ஆகி ஒரு RNA ஸ்ட்ராண்ட்லேருந்து 2 RNA ஸ்ட்ராண்ட் சிந்தசிஸ் ஆகும். ஸோ இது மாதிரி ஸ்டேபிளாக இருக்கிற RNA ரெப்ளிகேட் ஆகிட்டே இருக்கிறனால அதனுடைய பாப்புலேஷன் இன்சைட் த பூல் வந்து ஜாஸ்தியாச்சு. This is the RNA. இந்த RNA வந்து டெம்ப்ளேட் RNA. இந்த RNA டெம்ப்ளேட்டாக வச்சு காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேரில் இன்னொரு RNA சிந்தசிஸ் ஆகி இது செப்பரேட் ஆகி ஒரு RNAலேருந்து இங்கே ஒரு RNA இங்கே ஒரு RNA வரும். வந்த RNA திருப்பி இது டெம்ப்ளேட் ஆகி இன்னொரு RNAவை சிந்தசிஸ் பண்ணி இது மறுபடியும் ஸ்ப்ளிட் ஆகி 2 RNA வரும். இது மறுபடியும் டெம்ப்ளேட் ஆகி இன்னும் 2 சிந்தசிஸ் பண்ணி இதே மாதிரி சிந்தசிஸ் வந்து RNAவோட நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அது மாதிரி ரேப்பிடாக ரெப்ளிகேட் ஆகிட்டு இருக்கும்போது அதில் சான்சஸ் ஃபார் ரேண்டம் மியூட்டேஷன்ஸ் வந்து அந்த ரெப்ளிகேஷன் நடக்கும்போது பாசிபிள். ஸோ அந்த மாதிரி ரேண்டம் மியூட்டேஷன்ஸ் இந்த ரெப்ளிகேட் ஆகிற RNA ஸ்ட்ராண்ட்ஸில் வந்ததுனால என்ன ஆச்சுன்னா they acquired the capability to base pair among themselves. என்னாச்சு அப்படின்னா இப்போ இந்த RNA ஸ்ட்ராண்டில் இங்கே ACG இருக்குன்னா இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக இந்த RNAக்குள்ளேயே இன்னும் எங்கே இருக்கோ அந்த இடத்துல இது பெண்ட் ஆகி இது ரெண்டும் பேஸ் பேர் ஆக ஆரம்பிச்சு. ஸோ இது மாதிரி லென்த்தாக இருந்தது. இப்படி பேஸ் பேர் ஆகும்போது இந்த A இந்த U கூடயும் இந்த C இந்த G கூடயும் இந்த G இந்த C கூடயும் பேர் ஆகி இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து அந்த RNA வந்து ஸ்ட்ரக்சர் ஆகாது. இது மாதிரி ஒரு RNAவும் வெவ்வேறு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அந்த மியூட்டேஷன் அந்த RNA வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து மாற்றிக்கிச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து என்ன அட்வான்டேஜ்னா இப்படி ஸ்ட்ரக்சர் ஆகும்போது தே ஆக்ட் அஸ் என்சைமாக கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டி அதனால் பண்ண முடியுது. ஸோ ஒரு ஷேப்புக்கும் ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி சும்மா இருந்த ஃபங்க்ஷன் இல்லாமல் இருந்த வெறும் ரெப்ளிகேட் மட்டும் போயிட்டு இருந்த RNA பிகாஸ் ஆஃப் த ரேண்டம் மியூட்டேஷன் தே acquired a shape and the shape gave them a catalytic function. அந்த மாதிரி நிறையா இது வந்து ஃபார்ம் ஆச்சு. அந்த மாதிரி ஃபார்ம் ஆன RNAக்கு பேர் ரைபோசைம். ரைபோசைம்ஸ் ஆர் நத்திங் பட் RNA which has the capability to catalyze a specific function. அந்த மாதிரி ரைபோசைம்ஸாக மாறிச்சு. There are lot of ribozymes they were suspended in that pool. So the ribozymes with associated function those started living grouping together. So in the மாதிரி ribosome, so this ribosome function is helpful for this
This function is helpful for like that those associated ribosomes எல்லாம் அப்படி ஒண்ணா சேர்ந்து குரூப்பா ஆரம்பிச்சது. That grouping of that ribosomal enzyme founding are called as protocells அப்படினு பேர். Since அது வந்து replicate ஆயிட்டு இருக்கறனால simple metabolic functions அது perform பண்ணிட்டு இருக்கறனால they want to protect themselves from the harmful external environment. So to protect themselves from the harmful external environment, these cells acquire the membrane. So the membrane they used fatty acids. So the lipids வந்து இப்போ தண்ணியில ஆயில் droplets போட்டா அங்கங்க drop தனியா நிக்கும். அந்த மாதிரி small droplets-ஆ இருக்கிறதுல இந்த lipid droplets-க்கு இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி இதற்கு amphipathic-ஆ இருக்கிற lipid droplet. Amphipathic அப்படினா என்னன்னா அதுக்கு ஒரு வாட்டர் soluble end ஒரு வாட்டர் insoluble end ரெண்டு இருக்கும். ஸோ வாட்டர் சால்யூபிள் எண்டெல்லாம் வந்து ஒன்று அட்ராக்ட் பண்ணி ஒன்றா வந்துட்டு வாட்டர் இன்சால்யூபிள் எண்ட் வந்து வாட்டரை விட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் டர்ன் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன மிஸ்ஸெல்லே குரூப்ஸ் மாதிரி இது மாதிரி இருந்துச்சு. இது வந்து அந்த வாட்டரில் இருக்கிற ஃபோர்ஸ்னால they are able to form a lipid bilayer மாதிரி ஃபார்ம் பண்ணுச்சு. இந்த லிபிட் பைலேயர் தான் இந்த ரைபோசைம்ஸ் வந்து தன்னை என்க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணி இது மாதிரி இந்த ரைபோசைம் என்சைம் சென்டர்ல மேலே வந்து இந்த லிபிட் மெம்பரேனை கவர் பண்ணிச்சு. அண்ட் தோஸ் செல்ஸ் ஆர் கால்டு புரோட்டோபயான்ஸ். புரோட்டோபயான்ஸ் அப்படின்னா என்னன்னா abiotically produced molecules surrounded by the unit membrane. So this ribosome is produced abiotically because they are produced by the chemical reaction between the gases. They are under the environmental condition leading to production of these protocells. So they are abiotically produced molecules surrounded by the unit membrane. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வாட் இஸ் திஸ் ப்ரோட்டோசெல், இந்த ப்ரோட்டோசெல்லோட கேரக்டர்ஸ் என்ன, எப்படி இந்த ப்ரோட்டோசெல் ப்ரோகேரியோட்டிக் செல்லாக மாறிச்சு, ப்ரோகேரியோட்டிக் செல்லோட கேரக்டர்ஸ் என்ன, ப்ரோகேரியோட் எப்படி யூகேரியோட்டாக எவால்வ் ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.